அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமில இருந்து சண்முகப்பிரியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தென்னிந்திய அரசுல வந்து சோழர்கள் பாண்டியர்கள் பத்தி பார்க்க போறோம். இந்த லெசன் வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல வந்து உங்களுக்கு கவரா இருக்கும். இதுல வந்து மெயினா நம்ம எதை பார்க்க போறோம்னா, சோழ அரசர்களோட தோற்றங்கள் பத்தியும் அவங்களோட ஆட்சி முறை பண்பாட்டு வளர்ச்சி பத்தியும், அதே மாதிரி பாண்டியர்களோட ஆட்சி முறை தோற்றம் அவங்களோட அரசர்கள், அதாவது முக்கியமான அரசர்கள் பத்தி, அவங்க ஆட்சி வந்து சோழ ஆட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோழ ஆட்சி எந்த டைம்ல பீக்ல இருந்தது, எதனால வந்து திரும்ப டவுன்ஃபால் வந்தாங்க, திரும்ப அகெயின் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி திரும்ப வந்து புகழின் உச்சத்துக்கு போயிருப்பாங்க, திரும்ப வந்து அந்த ஆட்சி வந்து சரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கிற அந்த சோழ அரசர்கள் பத்தியும், அதே மாதிரி பாண்டிய அரசர்களோட தோற்றம் வளர்ச்சி வீழ்ச்சி இது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல வந்துட்டு மெயினா நமக்கு சோழர்கள் பாண்டியர்கள் மட்டும்தான் இந்த லெசன்ல வந்து கவர் ஆகும். இதுல முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். எக்ஸாமுக்கு தேவையான கீ பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். அதாவது சோழ அரசுன்னு பாத்தீங்கன்னா சோழ அரசு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரபலமான ஆட்சி முறை தான் வந்து சோழ ஆட்சி முறை. எல்லாருக்குமே வந்து சோழ அரசர்கள் பத்தி வந்து தெரியும். அந்த அளவுக்கு தெரியறதுக்கு காரணமா இருந்தது எது? அவங்களோட நீர்ப்பாசன வசதி. ஓகேங்களா? கரிகாலன் கட்டினான அந்த கல்லணை கட்டினார் பாத்தீங்களா? அதன் மூலியமா வந்து சோழ அரசு வந்து அதாவது அயல் நாட்டவரே வியந்து பார்க்குற அளவுக்கு இருந்தது அந்த கல்லணையோட யுக்தி முறைகள். அந்த கல்லணை கட்டினது வெளிநாட்டவரே வந்து வியந்து பார்க்குற அளவுக்கு வந்து இருந்ததா சொல்றாங்க. நீர்ப்பாசனத்துக்கு அந்த அளவுக்கு வந்து சோழர்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க இன்னும் வந்து எதுல ஃபேமஸ்னா, தஞ்சை கோயில், பெரிய கோயில் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி கோயில் கட்டட கலையில வந்து சோழர்களை அடிச்சுக்கவே முடியாது. அந்த சோழர்கள் அதுலயும் வந்து கலை கட்டட கலையிலையும் புகழ் வந்து தலை சிறந்த புகழ் வந்து அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. இன்னொன்னு எதுன்னா வந்து இலங்கையில கூட வந்து சோழ ஆட்சி வந்து இருந்ததாகவும், இலங்கையில வந்து கோவில் இருக்கு. அதே மாதிரி இந்த சிவன் கோவில்லாம் வந்து இருக்கு பாத்தீங்களா? வெளிநாட்டுல கூட வந்து அங்கங்க சிவன் கோவில்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்துட்டு போனது யாருன்னா வந்து சோழர்கள் தான். அந்த மாதிரி அயல் நாட்டு இடத்துல கூட வந்து போர் புரிஞ்சு அங்க வந்து கோவில் கட்டின பெருமையும் வந்து சோழர்களுக்கு வந்து இருக்கு. இந்த மாதிரி வந்து கோவிலோட வந்து பெருமைகளும் சரி, அதே மாதிரி தமிழ்நாட்டோட கலை சிற்பக்கலை, அதாவது சோழர்களோட கலை சிற்பக்கலை வந்து உலக பூரா பரப்பியது வந்து சோழர்களுக்கு வந்து முக்கிய பங்கு இருக்கு. அந்த அந்த சோழர்களோட அந்த ஆட்சின்னு ஒண்ணு தோற்றம் இருந்திருக்கும் இல்லைங்களா? இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா அது எங்க இருந்து ஸ்டார்டிங் ஆனிச்சு, எங்க இருந்து அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, பண்டைய சோழ அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சோழ ஆட்சி முறையை அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தலைநகரம் இருக்கும் இல்லைங்களா? அந்த தலைநகர் ஃபர்ஸ்ட் எதுல இருந்ததுன்னா உறையூர்ல தான் இருந்தது. ஓகேங்களா? எங்க உறையூர் வந்து ஆட்சி பகுதியா வந்து வச்சு பண்ணாங்க. அடுத்தது வந்து பின்னாடி வந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, உறையூருக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு சர்டன் பீரியட்ல வந்து டவுன்ஃபால் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? சோழ அரசு வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஆட்சியோட மைய பகுதியா என்ன பண்ணிருக்காங்க, உறையூருங்கிற திருச்சிராப்பள்ளியில வந்து தலைநகரா வச்சு ஆட்சி அமைஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் வந்து படிப்படியா வந்து என்ன பண்ணாங்க, சரிவை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு, ஒரு லாஸ்டா 9ஆம் நூற்றாண்டுல பின்னாடி வந்து விஜயால சோழன் ஒருத்தர் வராரு. யாரு? விஜயால சோழன் அப்படின்ட்டு இவர் வராரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சோழ அரசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து புத்துயிர் பெற்று மீட்டெழ ஆரம்பிச்சது. இவரோட வம்சம் தான் வந்து சோழ அரசு வந்து மீட்டெழுந்ததா வந்து சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, விஜயால சோழ வம்சத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க, தஞ்சாவூரை வந்து தலைநகரா வச்சு தஞ்சாவூரை கைப்பற்றி அந்த தஞ்சாவூர்ல வந்து தலைநகரை மாற்றி அமைச்சு அங்க வந்து ஆட்சி பெறுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்த இவரும் சரி, அதாவது முதலாம் ராஜேந்திரன், இவரோட விஜயால சோழனுக்கு அப்புறம் வந்த முதலாம் ராஜேந்திரனும் சரி, அவருக்கு பின்னாடி வந்தவங்களும் சரி, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு இல்லைங்களா? அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து தலைநகரா கொண்டு அங்க வந்து ஆட்சியோட மையப்பகுதியை வச்சு ஆட்சி புரியுறாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் வந்து உறையூர் பார்த்தோமா, உறையூருக்கு அப்புறம் வந்து தஞ்சாவூர் பார்த்தோமா, தஞ்சாவூருக்கு அப்புறம் உறையூர் வந்து முன்னாடி வந்த விஜயால சோழனுக்கு பின்னாடி வந்தவங்க தான் வந்து பிற்கால சோழர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? விஜயால சோழன் வந்து என்ன பண்றாரு, தஞ்சாவூர் வந்து தலைநகரா வச்சு ஆட்சி அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ராஜேந்திரனும் சரி, பின்னாடி வந்தவங்களும் என்ன பண்றாங்க, கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து ஆட்சி புரியுறாங்க. அங்க வந்து தலைநகரை வச்சு ஆட்சி புரியுறாங்க. இதன் பிறகு வந்து இப்பதான் வந்து ஒரு பெரிய ஹீரோ வராரு. யாருன்னா முதலாம் ராஜராஜன். ஓகேங்களா? எப்ப 985 இருந்து 1014 கிபி 1014 சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர். அதாவது முன்னாடி இருந்தவங்களும் அரசரா இருந்தாங்க. இந்த முதலாம் ராஜராஜன் வந்து என்ன பண்றாரு, பேரரசரா மாறுறாரு. ஏன்னா அவர் வந்து தென்னிந்தியாவிலேயே வந்து
எல்லா இடத்துலயும் வந்து போர் புரிஞ்சு எல்லா இடத்துலயும் வந்து சோழ வம்சத்தை வந்து ஆட்சியை வந்து நிலைநாட்டுறாரு. அது போக வந்து இந்த கப்பர் படையெடுப்பு, அதாவது கப்பர் படைன்னு ஒண்ணு இருந்திருக்கும்ல சோழருக்கு, அந்த கப்பர் படையை வந்து வலுப்படுத்தினது யாருன்னா வந்து இந்த முதலாம் ராஜராஜன் தான். அது வரைக்கும் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்ட பெருசா வந்து கப்பர் படையெல்லாம் வந்து கிடையாது. இந்த முதலாம் ராஜராஜன் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் தான் வந்து கப்பர் படை வந்து வலுமை வாய்ந்த ஒரு இதா இருந்தது. ஓகேங்களா, வலுவடைஞ்சது எதுனா இந்த முதலாம் ராஜராஜ சோழன் காலத்துல வந்து அந்த கப்பர் படை தான். இவங்க அந்த கப்பல் மூலியமா வந்து வணிகத்துக்கும் சரி, இப்போ அயல் நாட்டுக்கு போய் போர் புரிதலையும் சரி, அது வந்து திறமையா வந்து அந்த யுக்திகளை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா, இது இந்த கப்பர் படையெடுப்புனால மட்டும்தான் வந்து சோழ அரசர் வந்து எனது இலங்கையா இருந்தாலும் சரி, அயல் நாட்டிலையும் சரி, இந்த ஆட்சி முறை வந்து விரிவடைவதற்கு இந்த கப்பர் படையெடுப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அது வந்து கொண்டு வந்தது, இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சது வந்து யாருன்னா இந்த முதலாம் ராஜராஜன் தான். ஓகேங்களா, அதன் பிறகு வந்து இவர் என்ன பண்றாரு, ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற இந்த பிரகதீஸ்வரர் கோயில் வந்து தஞ்சாவூர்ல வந்து கட்டுறாரு. அவருக்கு பின்னாடி வந்து அவங்க பையன், இப்ப முதலாம் ராஜராஜன் வந்துட்டாரா, முதலாம் ராஜராஜனுக்கு அப்புறம் வந்து அவங்க பையன் வந்து முதலாம் ராஜேந்திரன் வந்திருப்பாரு. ஓகேங்களா, அவர் எப்ப வந்திருப்பாரு, 1014 இருந்து 1044. இவரும் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சலிச்சவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவரும் வந்து பெரிய ஒரு சாதனைகள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. என்னதுன்னா, சோழ பேரரச அவங்க அப்பா விட டபுள் மடங்கு வந்து இந்த முதலாம் ராஜேந்திரன் வந்து விரிவுபடுத்தி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து யார் வராரு, முதலாம் ராஜராஜன் வராரு. முதலாம் ராஜராஜன் வராரு. ஓகேங்களா, ராஜராஜனுக்கு அப்புறம் வந்து முதலாம் ராஜேந்திரன் வராரு. முதலாம் ராஜேந்திரன் வராரு. ராஜேந்திரனுக்கு அப்புறம் வந்துட்டு இவர் என்ன பண்றாரு, இவரும் வந்து கப்பர் படையெடுப்பை வந்து விரிவுபடுத்தினதுல வந்து மேலை நாடுகள்லாம் போய் வந்து போர் புரிஞ்சது வந்து யாரு, முதலாம் ராஜராஜன். அதே மாதிரி முதலாம் ராஜேந்திரன் வந்து என்ன பண்றாரு, இவரும் வந்து பேரரசை வந்து விரிவுபடுத்தி ஆட்சி பகுதியெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு வந்து கொண்டு வராரு. இவரோட பேரு, அதாவது முதலாம் ராஜேந்திரன் காலத்துலதான் வந்து சோழ பேரரசு இன்னும் வலிமை வாய்ந்ததா சொல்றாங்க. தன்னோட அப்பா விட வந்து முதலாம் ராஜேந்திரன் தான் வந்து என்ன பண்றாரு, சோழ பேரரசை வந்து தென்னிந்தியாவிலயும் சரி வட இந்தியாவிலயும் சரி ரொம்ப பெரிய வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது வந்து முதலாம் ராஜேந்திரன் தான். ஓகேங்களா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாரு, சோழ பேரரசுக்கு வந்து தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியா விளங்கியது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதன் பிறகு வந்து வட இந்தியாவில் வந்து வட இந்திய படையெடுப்புல வந்து பல பகுதிகளை வந்து கைப்பற்றியிருக்காரு இந்த முதலாம் ராஜேந்திரன். ஓகேங்களா, அவரோட ஆட்சி காலம் வந்து 1014 இருந்து 1044. நான் உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பயோகிராஃபி மாதிரி வந்து யாருன்னு பின்னாடி யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு சின்னதா பயோ சார்ட் மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா, அதன் பிறகு இந்த முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணிருக்காரு, தென்னிந்தியா வட இந்தியா இந்த பகுதிகள்லாம் கைப்பற்றினாரு. முன்னையே சொன்னோம். அந்த வட இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கையை வந்து கைப்பற்றி என்ன பண்ணியிருக்காரு, கங்கை கொண்டான் அப்படின்னு வந்து தன்னை வந்து பேரை வந்து மாத்திருக்காரு. ஓகேங்களா, வட இந்திய போர்களில் வந்து வெற்றி பெற்ற நினைவாக வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு வந்து எழுப்பப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணியிருக்காரு, வட இந்தியாவில் கங்கையை போய் வந்து கைப்பற்றிட்டாரு. அங்க வந்து கங்கை கைப்பற்றதுனால கங்கை கொண்டான்னு பேர் வச்சுக்கிட்டாரு. அங்க கங்கை கைப்பற்ற நினைவா இவங்க தான் போராடலாம் ஒரு சிவன் கோயில் கட்டி வச்சிருவாங்க. அதனால வந்து என்ன பண்ணியிருக்காரு, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கோயில் வந்து சிவன் கோயில் வந்து கட்டியிருக்காரு. அந்த கட்டின கோயிலுக்கு பேர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி முதலாம் ராஜேந்திரனோட இந்த கடற்படை இருக்குங்க இல்லைங்களா, ஸ்ரீ விஜய பேரரசை வந்து தெற்கு சுமத்ரா அப்படிங்கிற அந்த கப்பற்படை வந்து வச்சு என்ன பண்ணியிருக்காரு, விஜய பேரரசை வந்து கைப்பற்றிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து சோழர்களின் கடற்பகுதிகளின் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செழித்தோங்க உதவியது. அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கப்பற்படை வச்சு என்ன பண்ணாங்க, வணிகத்துக்கும் வந்து பெரிய வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்திருக்கு. அதன் பிறகு வந்து இப்ப முதலாம் ராஜராஜன் இருக்காரு, அதுக்கப்புறம் முதலாம் ராஜேந்திரன் இருக்காரா. இப்ப முதலாம் ராஜேந்திரனுக்கு அப்புறம் அவங்க பசங்க இருப்பாங்கல்ல, அப்படி வந்து 3 தலைமுறைகள், அதாவது 3 பேரும் வந்து முதலாம் ராஜேந்திரனுக்கு அப்புறம் வந்து 3 பேருமே வந்து திறமை வாய்ந்தவங்களா இல்ல, அந்த அளவுக்கு வந்து ஆட்சி பொறுப்பு வந்து சிறப்பா வந்து பண்ணல. அதன் பிறகு வந்து 3ஆவதா வந்து ஆட்சி பொறுப்பேற்றது யாருன்னா, அதாவது முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், அதுக்கப்புறம் 3ஆவதா அடுத்த அரியணை ஏறினது 3 பேரும் வந்து திறமை இல்லாம இருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து அந்த அரியணையை சிறப்பிக்க யார் வந்திருக்காருன்னா வீரராஜேந்திரன் பையன். அவங்களோட பையன் யாருன்னா அதிராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த அதிராஜேந்திரன் என்ன பண்றாரு, உள்ள இருக்கிற, நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உள்ள இருக்கிற அந்த உள்நாட்டு போர் கலவரத்தினால வந்து அதிராஜேந்திரன் வந்து கொல்லப்படுறாரு. ஓகேங்களா, இப்போ வரைக்கும் எது வரைக்கும் நிக்குது, முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன் இவங்களோட சிறப்பு வரைக்கும் நிக்குது. இந்த அதிராஜேந்திரன் வந்து கொல்லப்பட்ட உடனே அதாவது எதிரிங்க இருப்பாங்க இல்லைங்களா,
இந்த சாளுக்கியர்கள்லாம் இருப்பாங்கல்ல, சோழ அரசர்களுக்கு பகைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரே கொண்டாட்டமா போயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சோழ அரசரை மீட்டெழுத்துறதுக்கு சரியான வாரிசு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இந்த சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த இந்த கீழை சாளுக்கியர் இருக்காரு பாத்தீங்களா, ராஜேந்திர சாளுக்கியன், அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சோழ அரியணை வந்து கைப்பற்றிட்டார். ஓகேங்களா. இப்போ வந்து சோழ வம்சத்தை போய் என்ன வந்துடுச்சு, ஒரு சாளுக்கிய மன்னர் வந்து சோழ இளவரசனான, அதாவது சாளுக்கிய இளவரசன் என்ன பண்றாரு, ராஜேந்திர சாளுக்கியன் அப்படின்னு சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரண்மனையை கைப்பற்றிட்டாரு. இதோட வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த குலோத்துங்க சோழன் இருப்பார் இல்லைங்களா, அவருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னா, இந்த முதலாம் ராஜராஜனோட ஆட்சி காலத்துல வந்து சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியருக்கும் இடையே வந்து திருமண உறவுலாம் வந்து தொடங்கி வச்சுட்டாரு. யாரு, இந்த ராஜராஜன் வந்தாரு இல்லைங்களா, முதலாம் ராஜராஜ சோழன், இங்க இருக்காரு பாத்தீங்களா, இவர் வந்து என்ன பண்றாரு, வந்து இந்த சாளுக்கியரோட சோழர்களும் சாளுக்கியரும் சேர்ந்து ஒரு கலப்பு மேரேஜ் மாதிரி வந்து கலப்பு திருமணம் மாதிரி பண்ண வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அரசர்களுக்கு இடையே ஒப்பந்தம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து திருமண உறவு வந்து தொடங்கி வச்சது இந்த முதலாம் ராஜராஜன், சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும். அவரோட மகள் வந்து இதுக்கு வந்து உதாரணம் எதுனா, இந்த குந்தவைன்னு சொல்லிட்டு அவங்களோட மகள் இருக்கா, சோழ அரசனோட மகள் வந்து குந்தவைய என்ன பண்ணிட்டாரு, சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்றாங்க, முதலாம் ராஜராஜன் தன்னோட மகளை வந்து சாளுக்கிய இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. யாருக்கு, குந்தவைக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் யாரு, ராஜராஜ நரேந்திரன். ஓகேங்களா. இந்த ராஜராஜ நரேந்திரன் என்ன பண்றாங்க, முதலாம் ராஜேந்திரனின் மகள். இப்ப வந்து இவங்களுக்கு ஒரு பையன், அதாவது ஒன்றும் இல்லைங்க, முதலாம் ராஜராஜனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவங்களுக்கு வந்து சாளுக்கிய வம்சத்தோட வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு முதலாம் ராஜராஜன். ஓகேங்களா. இவங்களுக்கு ஒரு மகன் பிறக்குது. ஓகேங்களா. இங்க வந்து முதலாம் ராஜேந்திரன் இருக்கார் பாத்தீங்களா, இவங்களுக்கு ஒரு மகள் பிறக்குது. இவங்க 2 பேர்த்துக்கும் திரும்ப கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இவ்வளவுதான் வந்து ஸ்டோரி. ஓகேங்களா. இப்ப முதலாம் ராஜேந்திரனோட பையனுக்கும் இங்க குந்தவையோட மகன் யாரு, ராஜராஜ நரேந்திரன், இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த மகள் பேர் என்னது, அவங்களுக்கு பிறக்கிற அந்த மகளான அம்பகாதேவியை வந்து மணக்கிறாரு. யாரு, இந்த முதலாம் ராஜேந்திரன் இருக்கார் பாத்தீங்களா, அவங்களோட பிள்ளை பேர் வந்து அம்பகாதேவியாம். ஓகேங்களா. அம்பகாதேவிக்கும் இந்த குந்தவையோட பையனுக்கும் வந்து கல்யாணம் வந்து நடக்குது. அதாவது மாமன் பொண்ணே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேங்களா. இப்ப இந்த இவங்களுக்கும் ஒரு பையன் பிறக்கிறான். அவங்க பையன் பேரு முதலாம் குலோத்துங்கன். புரிஞ்சுங்களாங்க. இந்த பேராகிராஃப் உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ராஜராஜனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு வந்து பொண்ணு பேரு குந்தவை. குந்தவைய வந்து சாளுக்கிய இளவரசனான, அதாவது குந்தவைய வந்து விமலாதித்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் சேர்ந்து ஒரு பையன் பிறக்கிறான். பையனை வந்து என்ன பண்ணாங்க, சொந்த அண்ணன் பிள்ளைக்கே கட்டி வச்சுட்டாங்க. ஓகேங்களா. சொந்த அண்ணன் பிள்ளை யாரு, அவ பேரு வந்து அம்பகாதேவி. அவ சொந்த அண்ணன் பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அவன் வந்து பையனா பிறக்கிறான். அவன் தான் வந்து குலோத்துங்கன். இந்த குலோத்துங்கன் இப்ப யாரு, சாளுக்கிய வம்சத்துக்கும் சோழ வம்சத்துக்கும் சேர்ந்து பிறந்தவன் தானே இந்த குலோத்துங்கன். இப்ப புரியுதுங்களா. இப்ப இந்த குலோத்துங்கன் என்ன பண்றாரு, சோழ அரியணை வந்து கைப்பற்றி ஆட்சி வந்து புரியுறாரு. இது வந்து சாளுக்கிய சோழ வம்சத்தை தொடங்கி வைக்கிறது இந்த குலோத்துங்கன் தான். ஓகேங்களா. இவர் வந்து என்ன பண்றாரு, சோழ அரசருக்கு இருந்த அந்த சோழ அரியணைக்கு இருந்த அச்சுறுத்தல் எல்லாத்தையும் வந்து இது எல்லாத்தையும் ஓரம் கட்டி, இவர் வந்து குலோத்துங்கன் வந்து தேவையில்லாத போர்லாம் பண்ண மாட்டாருங்க. அனாவசியமான போர்லாம் தடுத்துருவாரு. இதனால வந்து தேவையில்லாத போர் இருக்கிறதுனால, அதாவது அடிக்கடி போர் நடந்தா மக்களுக்கு இல்ல ஒரு பதற்றம் வந்துட்டே இருக்கும்ல, ஒருவேளை நம்ம வந்து போர்ல தோத்துட்டா எதிரி நாட்டுக்கு நம்ம அடிமையா போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதற்ற நிலையிலே இருக்கும். இந்த குலோத்துங்கன் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, அன்வான்டா இருக்கிற எந்த போருக்குமே அவர் வந்து போகல. இதனால அவருக்கும் சில வந்து பேக் ஃபயர்ல ஆச்சு. என்னன்னா, நிறைய பகுதிகளை வந்து ஆட்சி பகுதிகளை இவரு இழக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாரே, இந்த குலோத்துங்க சோழன். அப்படி எந்த பகுதியில இழந்தாருன்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில வந்து சோழருக்கு சொந்தமான பகுதிகளா இருந்திருக்கும். இலங்கையில அவர் வந்து தன்னோட ஆட்சி பகுதிகளை இழந்திருப்பாரு. அதே மாதிரி வந்து காஞ்சிபுரத்தை வந்து என்ன பண்ணிருப்பாரு, தெலுங்கு சோழர்கிட்ட வந்து அதையும் வந்து இழக்க நேரிடும். அதன் பிறகு வந்து பாண்டிய நாட்டுல வந்து சோழர்களுக்கு சொந்தமான பகுதிகளா இருக்கும். அந்த பாண்டிய நாட்டுல இருந்த சோழ பகுதிகளும் வந்து கை நழுவி வந்து போயிருக்கும். ஓகேங்களா.
இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்சி பகுதிகளாக வந்து குலோத்துங்க சோழ ஆட்சி காலத்திலேயே இலக்க நேரிடுச்சு. நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா சோழ வம்சம் முற்றிலுமா அழிஞ்சு இப்போ 1279 வந்து பாண்டிய அரசனான முதலாம் மாரவர்மன் இருக்கார் இல்லைங்களா, முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அவர் வந்து 3ஆம் ராஜேந்திர சோழனை வந்து தோற்கடிச்சு பாண்டிய ஆட்சியை வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டாரு, அதாவது ஆட்சியை வந்து நிறுவிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. படிப்படியாக வந்து குலோத்துங்க ஆட்சி காலத்திலேருந்தே ஒவ்வொரு ஆட்சி பகுதியாக இலக்க நேரிட்டு அதன் பிறகு வந்து இந்த முதல் பாண்டிய அரசர் யாருன்னா வந்து முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். அவர் வந்து என்ன பண்றாரு, 3ஆம் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறவரை வந்து தோற்கடிச்சிட்டாரு. ஓகேங்களா, இதோட வந்து சோழ வம்சம் வந்து முடிஞ்சது. இப்போ வந்து சோழ வம்சத்தோட அந்த நிர்வாக முறை, கல்வி, கலை, கட்டடக்கலை, வணிகம், இதெல்லாம் வந்து கப்பற்படை, அந்த போக்குவரத்து, இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. இதில் இந்த நிர்வாக முறைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி பொறுப்பு வந்து மெயினாக வந்து யார்கிட்ட இருக்குன்னா அந்த அதாவது அரசர் தான் வந்து நிர்வாகத்துக்கு வந்து தலைமை தான் இருப்பார். அவர் சொல்கிறது தான் தீர்ப்பு. கடைசி தீர்ப்பு வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். சரிங்களா. அவரோட ஆணைகள், அதாவது அவரோட ஆர்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆணைகள், அதுக்கப்புறம் கட்டளை, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்று பனையோலையில் பொறிச்சு மக்கள் கிட்ட வந்து தண்டோரப்பட்டு வந்து சொல்லுவாங்க, இது வந்து சோழ அரசனோட ஆணைகள், இது எல்லாரும் வந்து பின்பற்றணும் அப்படின்னு. அதன் பிறகு வந்து கல்வெட்டு, கோவிலுக்கு சுவர்லையும் தூண்லையும் வந்து கல்வெட்டுலையும் வந்து பொறிக்க வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஆட்சி. இப்போ முதலாம் ராஜராஜன்னா அவர் ஏதாவது ஒரு ஆணை கொண்டு வந்திருப்பாரு, முதலாம் ராஜேந்திரன்னா அவர் ஒரு ஆணை பிறப்பிச்சிருப்பாரு. இந்த ஆணைகள் எல்லாமே கோவில் சுவர்கள்லையும் கல்வெட்டுலையும் பொறிச்சு வச்சதை வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. இதில் வந்துட்டு இவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சோழ வம்சத்தில் வந்து மூத்த பையன், அதாவது சோழ அரசருக்கு இருக்கிற அந்த மூத்த பையன் வந்து யுவராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு பேர் வந்து யுவராஜன். அந்த யுவராஜர் என்ன பண்ணுவாங்க, ஆளுநர்கிட்ட வந்து பரீட்சைக்காக, ஏன்னா அடுத்த அரசராக அவர் தானே பதவி ஏற்கணும், அப்போ ஆட்சி முறைகள்லாம் வந்து கற்றுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஆளுநர்கிட்ட வந்து ஆட்சி முறைகளை பற்றியும் வந்து அரசியலை பற்றியும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுப்புவாங்க. அதில் வந்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுநர்கள் இருப்பாங்க. அந்த ஆளுநர்கள் வந்து யுவராஜன் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, அடுத்த அரசராகிறதுக்கு வழி நடத்துவாங்க. ஓகேங்களா. இதில் வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரக்சரான, அதாவது ஒரு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக அமைப்பை வந்து சோழர்கள் வந்து பின்பற்றிருக்காங்க. எப்படின்னா இப்போ ஒரு அரசு இருக்கு, அதாவது சோழ அரசு பகுதின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு பெரும் பகுதி, ஒரு தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து என்ன பண்றாங்க, நம்ம எப்படி டிஸ்ட்ரிக்டா பிரிச்சு வச்சிருக்கோமா, அந்த மாதிரி சோழ பேரரசு அப்பவே வந்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு மண்டலமா பிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு மண்டலங்களா பிரிக்கப்பட்டு அந்த மண்டலத்துக்குள்ள ஒவ்வொரு நாடு. இப்போ எப்படி மண்டலம்னா இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பிரிக்க ஆரம்பிச்சு அதுலேருந்து வந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, தாலுக்கா பிரிக்கிறாங்க இல்லைங்களா, அதை தான் வந்து அவங்க நாடுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பேரரசு மண்டலமாக பிரிக்கப்பட்டது. அந்த மண்டலம் வந்து என்ன பண்ணாங்க, நாடுகளாக பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா. அந்த நாட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொரு கூற்றங்களாக இருந்துச்சு, அதாவது சின்ன சின்ன கூற்றமாக இருந்தது. ஒரு 4-5 கிராமங்களோட ஒரு தொகுப்பு தான் வந்து கூற்றம்னு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 கிராமம்லாம் சேர்ந்தது ஒரு கூற்றம். ஓகேங்களா. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பேரரசு வந்து மண்டலங்களா பிரிக்கப்பட்டுச்சு. மண்டலம் வந்து பல நாடா பிரிக்கப்பட்டுச்சு. நாட்டுக்குள்ள ஒவ்வொரு பிரிவுலையும் வந்து கூற்றங்கள், அதாவது கிராமமா இருந்துச்சு. ஓகேங்களா. அந்த கிராமத்துல வந்து ஊருன்னு சொல்றாங்க. இப்போ எப்படின்னா ஒரு ஸ்டேட் இருக்கு, ஸ்டேட்டுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். ஓகேங்களா. டிஸ்ட்ரிக்ட்குள்ள வந்து என்னவா இருக்கும், ஒரு தாலுக்கு, அதுக்கப்புறம் பிற்காக்கு அப்புறம் கிராமம், கிராமத்துக்கு அப்புறம் உள்ள வந்து பஞ்சாயத்து, இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி தான் வந்து இதை வந்து பிரிச்சு அப்பவே வந்து நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது போக வந்து இவங்களோட உள்ளாட்சி நிர்வாகம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஊரு, சபை, அதுக்கப்புறம் நகரத்தார், நாட்டார் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஊருக்கு வந்து ஒரு ஊரார் இருந்தாங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு சபை இருக்கும். சபையில வந்து நகரத்தார், நாட்டார் அப்படிங்கிறவங்க மூலியமா தான் வந்து செயல்பட்டதா வந்து சொல்றாங்க அந்த உள்ளாட்சி நிர்வாகம். இதுல வந்து இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை பத்தி சொல்ற கல்வெட்டு எதுனா உத்திரமேரூர் கல்வெட்டு தான். ஓகேங்களா. சோழர்களோட உள்ளாட்சி நிர்வாகத்தை பத்தி சொல்ற கல்வெட்டு இது உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கிராமப்புற பின்னணி எல்லாமே வந்து விவசாய குடியிருப்பு தான் வந்து அதிகமா இருந்துச்சு. அந்த விவசாய குடியிருப்புக்கெல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா ஊரார்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராமம்னாலே அந்த ஊராருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அவங்க வந்து நில உடைமையாளர்களா வந்து இருந்திருக்காங்க, அதாவது சொந்தமா நிலம் வச்சிருப்பாங்க. அந்த ஊராருங்கிற ஒரு தலைவர் மாதிரி, அவருக்கு சொந்தமா வந்து ஏக்கர் கணக்குல நிலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சோழர் காலத்துல வந்து பிராமணர்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா வந்து கருதப்பட்டாங்க. ஏன்னா பிராமணர்களுக்கு தனியா வந்து நிலம்லாம் வந்து பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா.
அவங்க வந்து பிராமணர்கள் வந்து ஒரு தீர்ப்பு சொல்ற தீர்ப்புக்காரராகவும் வந்து இருந்திருக்காரு. அதாவது நியாயக்காரன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அவர் என்னது சபையோர், அதுக்கப்புறம் பொது நிர்வாகத்தை, நிதி நிர்வாகத்தை, அதே மாதிரி நீதி வழங்குறது இல்லை, இது எல்லாத்துலயும் வந்து இந்த பிராமணர்கள் வந்து தலையீடு வந்து இருந்திருக்காங்க. பிராமணர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த வணிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, வணிகர் குடியிருப்புகள்லாம் வந்து நகரத்தார் வந்து நிர்வகிச்சதா வந்து சொல்றாங்க. இதுல வந்து நாடுகள்ல வந்து நாட்டார் என்னும் அமைப்பு இருந்ததாகவும் அவங்க வந்து இருக்கிற குட்டி குட்டி பிரச்சனையெல்லாம் வந்து தீர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. என்னதான் வந்து இது இருந்தாலும் ஒரு ப்ராப்ளத்துக்கு கடைசியா வந்து இப்போ ஊரார் இருக்காங்க, சபையோர் இருக்காங்க, அதுக்கப்புறம் கிராமத்தார், நாட்டார், அதுக்கப்புறம் வந்து இந்த பிராமணர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரு தீர்ப்பு சொல்றாங்கன்னு வைங்களேன். அதே வழக்கு அரசர்கிட்ட போனா அரசர் என்ன தீர்ப்பு சொல்றாரோ அதுதான் வந்து இறுதியானதா வந்து இருக்கு. அரசர் தான் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி மாதிரி, ஃபைனல் இது அவர் தான், அவர் சொல்ற ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஊர், சபை, நகரம், நாடு இது எல்லாத்துலேயும் வந்து பல்வேறு குழுவா வந்து பிரிச்சுக்கிட்டு அவங்களே வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்ததா வந்து சொல்றாங்க. அதாவது ஊர், சபை, நகரம், நாடு இதுல இருந்த மன்றங்கள்லாம் ஒவ்வொரு குழுவா பிரிச்சுக்கிட்டாங்க. எனக்கு என் குழுக்கு இந்த டியூட்டி இருக்கு, இந்த பணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து செப்பரேட்டா பிரிச்சுக்கிட்டு கரெக்டா வந்து நிர்வாகம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா, இந்த சிட்டி படம் பாத்தீங்களா, அந்த எந்திரன் படம். அந்த எந்திரன் படத்துல பார்ட் 2 நினைக்கிறேன், பார்ட் 2வா பார்ட் 1ஆன்னு எனக்கு தெரியல சரியா. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சிட்டி ரோபோ வந்து பேடா மாறிடுவாரு. பேடா மாறிட்டு பல ரோபோக்களை வந்து உருவாக்குவாரு. ஆனா அந்தந்த ரோபோவும் தனித்தனியா அதோட வேலை என்னவோ செப்பரேட்டா வந்து அது பாட்டுக்கு அது வந்து கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கும், நீட்டா வந்து டிசிப்ளினா பண்ணிருக்கும். அந்த மாதிரி தான் இது வந்து என்ன பண்றாங்க, ஒரு சோழ பேரரசு மண்டலம் வந்து ஊர், சபை, நகரம், நாடுன்னு தனித்தனியா பிரிச்சுட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற பணிகள் மூலியமா வந்து எனக்கு இந்த பணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணிட்டு அவங்க சொல்றதுக்கு மக்கள் வந்து கட்டுப்பட்டும் இருந்தாங்க. ஒரு ஊரார் சொல்றதுக்கும் சரி, ஒரு பிராமணர் வந்து நீ சொல்றதுக்கும் சரி, மக்கள் வந்து கட்டுப்பட்டு தான் வந்து இருந்ததா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. இதுல இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, காஞ்சிபுரம் கல்வெட்டு. இந்த உத்திரமேரூர் எங்க இருக்கு, காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து இருக்கு. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிராமணர்களுக்கு ஒரு கிராமம் வந்து கொடுத்திருக்காங்க. யாரு, சோழ மன்னன் வந்து ஒரு பிராமணருக்கு ஒரு கிராமமே கொடுத்திருக்காரு. அது வந்து என்னது, பிரம்மஸ்தேய கிராமம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தை வந்து கொடையா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அந்த கிராமத்துல வந்து அந்த கல்வெட்டுல இந்த மாதிரி இருக்கு, ஒரு பிராமணருக்கு பிராமஸ்தேய கிராமம் அப்படின்னு ஒரு கிராம கொடையா வழங்கப்பட்டதை பத்தி இருக்கு. அது போக வந்து என்ன இருக்குன்னா, கிராம உறுப்பினர்கள், கிராம சபை உறுப்பினர்களை வந்து எப்படி தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான முழு டீட்டெயிலும் அந்த உத்திரமேரூர் கல்வெட்டுல இருக்காமா. அது என்னன்னா, கிராம சபை உறுப்பினரா ஒருத்தர் போட்டி போடுறாருன்னு வைங்களேன், அவருக்கு வந்து சொந்தமா நிலம் இருக்கணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து என்னதுன்னா, ஒரு குடும்பிலிருந்து, அதாவது ஒரு வார்டு உறுப்பினரா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஒவ்வொருவரும் வந்து அதாவது ஒரு கிராம சபை உறுப்பினரா இருக்காங்கன்னா ஒவ்வொரு இதுல இருந்து, ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும், ஒவ்வொரு வார்டுல இருந்து ஒவ்வொருத்தரா வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஒரு 30 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அதுல இருந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த 30 பேரும் வந்து எழுதி போடுவாங்க. அந்த எழுதி போடுறதுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னா, அவர் வந்து 35 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கணும். அது போக அவருக்கு வந்து என்னது, சொந்தமா வீடு இருக்கணும், நிலம் இருக்கணும். இதெல்லாம் அவருக்கு இருக்கிற தகுதி. ஓகேங்களா. ஒரு 30 வார்டுல இருந்து 30 பேரை குலுக்கி அந்த ஒரு பானையில வந்து ஓலையில எழுதி போட்டுறாங்க. எழுதி அந்த பேர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பையனை வந்து கூப்பிடுவாங்க, ஒரு சின்ன பையனை கூப்பிடுவாங்க. அந்த சின்ன பையன் வந்து ஒரு சீட் எடுக்கணும். அதுல இருந்து அந்த சீட்டுல யார் பேர் வருதோ அவர் தான் வந்து கிராம சபை தலைவரா இருப்பார். ஓகேங்களா. இது வந்து எதுல இருக்குன்னா, உத்திரமேரூர் கல்வெட்டு, அதாவது தஞ்சாவூர்ல இருக்கிற உத்திரமேரூர் கல்வெட்டுல இந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. அது பிறகு வந்து ஓகேங்களா, வருவாய் பொறுத்த வரைக்கும் வந்து நில வருவாய் தான் வந்து பெரிய வருவாயா வந்து பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த நில வருவாய் வந்து என்னன்னு சொல்றாங்களா, காணிக்கடன் அப்படின்னு சொல்றாங்களாம். என்னது, நில வருவாய்க்கோட பேர் வந்து காணிக்கடன். இந்த காணிக்கடன் சொல்ற இந்த நில வருவாய் வந்து எப்படி வசூலிப்பாங்கன்னா, மகசூல் இருக்கு இல்லைங்களா, அந்த மகசூல்ல வந்து 3ல ஒரு பகுதி வந்து கொடுத்துடணும். ஏதாவது நீங்க எந்த தானியம் விதைச்சாலும் சரி, அதோட அறுவடையின் போது வந்து அந்த அறுவடையில வர 3 பகுதியில வந்து ஒரு பகுதியை வந்து நில வருவாயா வந்து அரசருக்கு வந்து கொடுத்துடணும். அதுதான் வந்து மேக்சிமம் வந்து வரியெல்லாம் எப்படி வந்து வசூலிச்சுட்டாங்கன்னா, தானியமாவ தான் வந்து நிலவரி வந்து வசூல் வந்து பண்ணியிருக்காங்க. அது போக வந்து நீங்க வந்து வேளாண்மை செஞ்சா மட்டும் இது போக வந்து நீங்க வணிகம் செஞ்சீங்களாவோ இல்ல ஒரு தொழில் நடத்துறீங்கன்னா அதன் மீது வந்து தொழில் வரியும் போட்டாங்க, வணிக வரியும் வந்து போட்டதா வந்து சொல்றாங்க. இதன் மூலியமா வந்து வருவாய் வந்து அரசருக்கு வந்து போகும் அப்படிங்கிறாங்க. இது போக வந்து நிலம் சார்ந்த வந்து உறவுகள் வந்து பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா, இப்ப சோழ அரசர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து
இந்த அரசு அதிகாரிங்க அது போக வந்து இந்த பிராமணர் இவங்களுக்குலாம் வந்து நிலம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடையா கொடுத்துருக்காங்க. வரி விலக்கு இல்லாமையே வந்து கொடையா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து எந்த டாக்ஸும் வந்து எதுவுமே கிடையாது. அவங்க வந்து வரி செலுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதை வந்து என்ன சொன்னாங்க, வேததான கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த கிராமம் அந்த கிராமம்னு சொல்லிட்டு கிராமங்களா தான் வந்து தியானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த தியானத்துக்கு பேர் வந்து வேததான கிராமங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து மோஸ்ட்லி யாருக்கு போனுச்சுன்னா இந்த மத நிறுவனங்க, அதுக்கப்புறம் சமண சமயம், அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பிராமணன்ஸ், அதுக்கப்புறம் மேக்சிமம் வந்து இந்த அமைச்சர்கள், அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள், இந்த பிராமணர்கள், அதாவது சமண சமய கொடை இருக்குங்களேங்களா, அதுக்கு வந்துட்டு இந்த யாகம் ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து கொடையா கொடுக்கறது, இந்த மாதிரி தான் வந்து கொடை நிலமா வந்து கொடுக்கப்பட்டது எல்லாமே வந்து தேவதான கிராமம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை வந்து என்ன பண்ணாங்க, சமய நிறுவனங்களுக்கு வந்து, அதாவது சமண சமய நிறுவனங்களுக்கு வந்து கொடையா கொடுத்த நிலங்கள் வந்து பள்ளி சந்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. அது போக வந்து வேளாண் வகை அப்படின்னா வந்து வேளாண்மை செய்யறாங்க இல்லைங்களா, சொந்த நிலத்துல வந்து வேளாண்மை செய்யறவங்கள வந்து வேளாண் வகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்து வேளாளர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு நிலம் வந்து அதாவது பள்ளி சந்தம்னு ஒரு வகையா பிரிக்கிறாங்க. அது வந்து யாரு, இந்த சமண சமயம் சேர்ந்தது அவங்களுக்குலாம் வந்து பள்ளி சந்தம்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துட்றாங்க. அது போக வந்து இந்த வேளாண் வகை அப்படின்னு நில உடைமையாளர்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நிலம் கொடுத்துட்றாங்க. அவங்கள வந்து வேளாளர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது போக வந்து உளுகுடி அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர் வந்து இருக்காங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு, அப்ப நிலத்தை பேஸ் பண்ணி தான் வந்து சமூகத்தை வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த உளுகுடி அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு வந்து சொந்தமா நிலம் வந்து இருக்காது. இதனால இவங்க என்ன பண்றாங்க, இந்த வேளாளர்கிட்டையும் அது போக வந்து இந்த பள்ளி சந்தோன்னு சொல்லி வாங்கினாங்க இல்லைங்களா, இந்த கோயில்காரங்கெல்லாம் நிலம் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க நிலத்தெல்லாம் போய் கூலி வேலை செய்யறது தான் வந்து இந்த உளுகுடி. அவங்க போய் வேளாண்மை செய்வாங்க. உளுகுடி இருக்கவங்களுக்கு வேளாண்மை தெரியும், ஆனா அவங்க வந்து நில உடைமையாளர்களா இருக்க கூடாது. ஓகேங்களா? இதுதான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண பேட்டர்னா வந்து இருந்துச்சு. அதே மாதிரி பிரம்மஸ்தேய அது போக வேளாண் வகை நிலங்களில் வந்து வேளாண் பணிகளை வந்து செய்ய வேண்டிய. பிரம்மஸ்தேயனா என்ன, இந்த பிராமணர்களுக்கு கொடுத்த நிலம்லாம் வந்து பிரம்மஸ்தேய நிலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப 3 பேர் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு பள்ளி சந்தம், அதுக்கப்புறம் வேளாண் வகை, இன்னொன்னு வந்து பிரம்மஸ்தேய நிலம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இதுலெல்லாம் வேளாண் பணிகளை செஞ்சது எல்லாமே வந்து யாருன்னா உளுகுடி தான். ஓகேங்களா? இது போக இந்த மொத்த விளைச்சல்ல வந்து இந்த நில உடைமையாளர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு கூலி எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த வேளாண் வகை இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து விளைச்சல்ல பெரும் பகுதி வந்து இந்த நில உடைமையாளர்கள் எடுத்துப்பாங்க. இந்த வேளாண் வேலை செஞ்ச அந்த குளுகுடிங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது மேல் வரத்து கீழ் வரத்துன்னு 2ஆ பிரிச்சுக்கிட்டு கம்மியா வரதை வந்து இந்த உளுகுடிக்கும், அதிகமா வரதை வந்து இந்த மேல் வரத்து இருக்கிறது விளைச்சல்ல பெரும்பகுதியும் வந்து இந்த வேளாண் வகை நிலம் இருக்கவங்க வச்சுக்கிட்டதா சொல்றாங்க. இது போக ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பிரம்மஸ்தேயம் வந்து பிராமணர்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் வேளாண் வகை அது பார்த்தோம், அதுக்கப்புறம் சமண சமயம் இது பார்த்தோம், உளுகுடி பார்த்தோமா. இது போக வந்து அடிமை மற்றும் பணிசெய் மக்கள் அப்படின்னு சொல்றவங்க சமுதாயத்துல கீழே, அதாவது கீழ் நிலையில இருந்தாங்களாம். அவங்க வந்து இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து செய்யறவங்க, அதாவது சாப்பாட்டுக்காக வேலை செய்யறவங்க தான் இந்த கீழ் சமுதாயத்துல கடைசீட்ல இருந்தவங்க. இதுல மேல பார்த்தோம், கடைசீட்ல பார்த்தோம். இந்த நடுவுல இருக்கவங்க யாருன்னா வந்து போர் செய்யறவங்க. ஓகேங்களா? சமுதாயத்தின் இடைமட்டத்தில் இருப்போர். அவங்க வந்து என்ன செய்வாங்க, போர் செய்வாங்க, இல்லைன்னா வணிகம் செய்வாங்க. இவங்கெல்லாம் வந்து இடையில இருந்ததா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இதோட வந்து அவங்களோட வருவாயும் அதுக்கப்புறம் சமூக அமைப்பும் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதன் போக வந்து நீர்ப்பாசனம் பார்க்கணும் அடுத்து. அதாவது சோழர்களோட ஒரு மெயின் பாயிண்டே எதுனா இந்த நீர்ப்பாசனம் தான். இதுல வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறவர் வந்து 16 மைல் நீரம் இருக்கிற ஒரு ஏரிக்கரையை வந்து அமைச்சிருக்காரு. யாரு, கங்கை கொண்ட சோழபுரத்துல முதலாம் ராஜேந்திரன் அவர் வந்து உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளமா அந்த ஏரிக்கரை வந்து 16 மைல் நீளம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து நீர்ப்பாசனத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்க. அது போக வந்து இந்த முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணிருக்காரு, காவிரி ஆறு இருக்கு இல்லைங்களா, அந்த காவிரி ஆற்று அந்த சேர்ல இருக்கிற அந்த கழிமுக பகுதியில வந்து என்ன பண்றாரு, குறுக்கும் நெடுக்குமா வந்து வடிகால் அமைப்பு வந்து அமைச்சிருக்காரு. அதாவது வடிவாய்க்கால்னு சொல்லுவாங்க. வடிவாய்க்கால்னா
காவிரி ஆத்துல இருந்து தேவைப்படுற தண்ணியை காட்டுக்கு கொண்டு போறதுக்கு வாய்க்கால், அதே மாதிரி தேவையில்லாத தண்ணியை வடிச்சு விடுறதுக்கு வடிகால். ஓகேங்களா, தண்ணியை வடிச்சு விடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்துல கூட கிணறுலாம் வந்து வடிச்சு விடுறோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து ரொம்ப நம்பிருச்சுன்னா வந்து வடிச்சு விடுவாங்க. அது பேர் வந்து அது வடிகால்னு சொல்லுவாங்க. தேவையான நீரை வந்து ஏரியில இருந்து வேளாண் செய்யற நிலத்துக்கு வந்து வாய்க்கால் போட்டு எடுத்துட்டு போறது அது வந்து வாய்க்கால்னு சொல்லுவாங்க. இது வந்து வடிவாய்க்கால் முறை வந்து எங்க முதலாம் ராஜேந்திரன் சோழன் காலத்துல வந்து உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பொதுவா சொந்தமா எல்லாருமே வந்து தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் வாய்க்கால் ஒண்ணு அதையும் வந்து கட்டியிருக்காங்க. அது வந்து பெருசா இருக்கும் நல்லா. ஓகேங்களா, ஊர் வாய்க்காலும் வந்து கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து முதலாம் ராஜேந்திரன் சோழன் காலத்துல இருந்த நீர்ப்பாசன வசதிகள். ஓகேங்களா, அதே மாதிரி நாடு எனும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, முன்ன பிரிச்சொல்லாம் அந்த நாடு ஊரு மன்றம் அது எல்லாத்துலயும் வந்து நாடுங்கிறவங்க பயன்படுத்துறதுக்காக நாடு வாய்க்கால் அப்படின்னு சொல்லி இருக்காங்களாம். ஓகேங்களா, அப்ப சோழர் காலத்துல நீர் வந்து எந்த விநியோக முறை இருந்துச்சுன்னா சுற்றுமுறை நடைமுறைன்னு சொல்லி சொல்றாங்க. இதோட வந்து சோழர்களோட நீர்ப்பாசனம் முடியுது. அடுத்தது வந்து மதம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சோழர்கள் வந்து சிவனை தான் வந்து பெரும் கடவுளா வந்து கும்பிட்டு இருந்தாங்க. அப்ப அது வந்து என்னது, சைவ மதம். ஓகேங்களா, சைவத்தின் மிகுதியான பற்று கொண்டவர் யாருன்னா சோழர்கள். இவங்க வந்து சிவபெருமானோட திருவிளையாடல்கள்லாம் வந்து இந்த சைவ அடியார்கள்லாம் வந்து அவங்கவுங்க ஒரு திருவிளையாடல் பத்தி வந்து பாட்டு எழுதியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்பியாண்டார் நம்பி இருக்காரு இல்லைங்களா, அவரு வந்து திருமுறையை வந்து தொகுத்திருக்கிறதா வந்து சொல்றாங்க. அப்ப இந்த திருமுறைகளை தொகுத்தவர் யாரு, நம்பியாண்டார் நம்பி. இவங்க அப்ப சைவ திருமுறைகள் இதெல்லாம் வந்து எப்ப வந்தது, சோழ காலத்துல வந்தது. ஓகே, அதே மாதிரி சோழர் காலத்துல வந்து நல்ல பெரிய பிரம்மாண்டமான கோவில்கள்லாம் வந்து கட்டியிருக்காங்க. எது, தஞ்சாவூர், அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் கோவில், இந்த இடத்தெல்லாம் இருக்கிற கோவில்கள் எல்லாமே வந்து யாருன்னா சோழர்கள் காலத்துல கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோவில்கள் தான். அது வந்து அதுக்கு எடுத்துக்காட்டா இந்த கலை, கட்டடக்கலை, இந்த ஓவியங்கள் இதெல்லாம் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. அப்ப எந்த இடத்துல இருந்திருக்கு, அப்ப தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம் இந்த இடத்தெல்லாம் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி தாராசுரம் இடத்துலயும் வந்து சோழர் கோவில்கள் வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறாங்க. கோவில்கள் மட்டும் இல்லாம இவங்க கல்வியிலையும் அதுக்கப்புறம் பக்தி கலைகளான நடனம், இசை, நாடகம் இதெல்லாமே வந்து கோவில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோவில் மண்டபத்துல வந்து இசை, நடனம், நாட்டியம், அதுக்கப்புறம் இசை இது எல்லா கலைகளையும் வளர்த்ததா வந்து சொல்றாங்க. அப்ப கோவிலுங்கிறது சோழர்கள் வளர்த்த ஒரு கலையா வெறும் சாமி கும்புறதுக்காக மட்டும் இல்ல. அப்ப கோவில் போனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், கட்டடக்கலை தெரிஞ்சுக்கலாம், அங்க இருக்கிற சிற்பங்கள் பார்த்து சிற்பக்கலை தெரிஞ்சுக்கலாம். அந்த சிற்ப கலைகள்லயே சிற்பத்திலே இசை வரா மாதிரி எல்லாம் வந்து இருக்கும், சவுண்ட் வந்து இசை வரா மாதிரி இருக்கும். அப்ப அதன் மூலியமா இசை எந்த அளவுக்கு நுணுக்கமா வந்து பண்ணிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது பக்கத்திலே இருக்கிற குளத்தை வந்து குளம்லாம் இருக்கும் இல்லைங்களா கோவில்ல, அந்த குளத்தை பார்க்கும்போது அவங்களோட வடிகால் அமைப்பு, அதாவது நீர்ப்பாசனம் இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுல நாட்டியம்லாம் ஆடியிருப்பாங்க, நாட்டியம், நடனம் இதெல்லாம் இருந்திருக்கும், நடராஜர் உருவம் இது எல்லாமே இருந்திருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து நாட்டியம்லாம் எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. அந்த கோவில் சிற்பத்துல எவ்ரிடே லைஃப் இருக்கும் இல்லைங்களா, டே டு டே நம்ம செய்யற அந்த லைஃப் எல்லாத்தையுமே வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. அவங்க பயன்படுத்தின அந்த விலங்கு, போர்க்கருவி எல்லாமே இருந்திருக்கும். அப்ப கோவிலுக்கு போகும்போது, அதாவது சோழர்களோட அந்த கோவில் போகும்போது அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வந்து நமக்கு வந்து படம் போட்டு காமிக்கிறதா தான் அந்த கோவில் வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து நுணுக்கத்தோட வடிவமைச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. நீங்களும் போனீங்கன்னா வந்து பாருங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது சோழர் காலத்துல வந்து கல்வி முறை எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் இருக்காரு இல்லைங்களா, ஆல்ரெடி வந்து அவரு தான் வந்து நீர்ப்பாசனத்துக்கு பெரும் இது பண்ணாரு. அவர் வந்து கல்வியிலயும் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது எண்ணாயிரம் அப்படின்னு சொல்ற விழுப்புரம், இப்ப இருக்கிற விழுப்புரம், அந்த விழுப்புரத்துல வந்து வேத கல்வி அப்படின்னு சொல்லி, வேத கல்லூரி அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா 14 டீச்சர்ஸ் இருப்பாங்களாம்.
340 ஸ்டூடெண்ட் இருப்பாங்களாம். அப்ப வேத கல்லூரி எங்க இருக்கு? எண்ணாயிரம்ங்கிற பிளேஸ்ல இருக்கு. அது யார் கொண்டு வந்தா? முதலாம் ராஜேந்திரன் கொண்டு வந்தாங்க. அப்ப எத்தனை டீச்சர்ஸ்? 14 டீச்சர், அதுக்கப்புறம் 320 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதுல மெயின் சப்ஜெக்டா என்ன இருக்கு? வேதங்கள், இலக்கணம், உபதிநீடங்கள் இதெல்லாம் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அவருக்கு பின்னாடி வந்த ஆட்சியாளர்களும் வந்து அதே இனிஷியேட்டிவா எடுத்து கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததா சொல்றாங்க. அப்படி ஒருத்தர் தான் யாருன்னா, ஒருத்தர் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு? புதுச்சேரிக்கு வந்து திருபுவனை அப்படிங்கிற ஊர்லயும், அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டம் இருக்கு இல்லைங்களா, அங்க திருமுக்கூடல் அப்படிங்கிற இடத்துலயும் வந்து எப்ப பாத்தீங்கன்னா 1048, அதுக்கப்புறம் 1067 இந்த ஆண்டுகள்ல இதே போல ஒரு காலேஜ் வந்து நிறுவி இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப சோழர் காலத்து காலேஜ் எல்லாம் எங்க இருக்கு? விழுப்புரம் எண்ணாயிரத்துல இருக்கு. அது போக வந்து திருபுவனை, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, அதாவது புதுச்சேரின்னு போட்டு திருபுவனைன்னு போட்டுக்கோங்க, செங்கல்பட்டுன்னு போட்டு திருமுக்கூடல் அந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. இதுக்கு மட்டும் இயர் கொடுத்துருக்காங்க. இயர் ஸ்பெசிஃபைடா இருக்கிறதுனால இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1048, 1067. ஓகேங்களா? அப்போ 3 காலேஜ் வந்து கட்டியிருக்காங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதுனா, இந்த சோழர் காலத்துல தான் வந்து பெரிய புராணமும் கம்பராமாயணமும் எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப பெரிய புராணம், கம்பராமாயணம் இந்த 2 நூலும் எப்ப வந்தது? சோழர் காலத்துல தான் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ நீர்ப்பாசனம் பார்த்தாச்சு, கல்வி பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து சமயம் இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வணிகம் எப்படி இருக்குன்னா, இவங்க வந்து வணிகம் வந்து பீக்ல இருந்து அது சோழர் காலத்துல வந்து வணிகம் தான் அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு உச்ச நிலையில வந்து இருந்திருக்கு. அதுல வந்து 5 வண்ணத்தார், மணிகிராமத்தார் அப்படின்னு 2 வணிக்குழுகளா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? என்னது? 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்லி 2 செப்பரேட் குழுவா வந்து பிரிக்கிறாங்க. இதுல வந்து இவங்க 2 பேத்தையும் வாட்ச் பண்றது யாருன்னா கில்டு அப்படின்னு சொல்ற ஓகேங்களா? அடுத்து எப்படி 2 செப்பரேட்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு 5 வணிகத்தார், இன்னொன்னு மணிகிராமத்தார். இந்த 5 வணிகத்தார் குழு வந்து எப்படி பிரிகிறாங்கன்னா, இவங்க வந்து வெளிநாட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது வெளிநாட்டுல இருந்து வராங்க இல்லைங்களா, அந்த வணிகர்களை மட்டும்தான் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே வந்து மணிகிராமத்தார் அப்படிங்கிறவங்க உள்நாட்டுல தான் வந்து வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து இந்த 2க்கும் இருக்கிற வந்து வித்தியாசம். அப்ப 5 வணிகத்தார்னு போட்டா அயல்நாட்டு வணிகம், மணிகிராமத்தார்னு போட்டா உள்நாட்டு வணிகம். ஓகேங்களா? இந்த அயல்நாட்டு வணிகத்துல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு ஆசியர்கள், அதுக்கப்புறம் அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்கெல்லாம் வந்து உள்ளடக்கியது தான் வந்து என்னது, அதாவது இவங்கெல்லாம் சேர்ந்தது 5 வணிகத்தார் அப்படின்னு சொல்ற இந்த அயல்நாட்டு வணிகம். உள்நாட்டு வணிகம்னு பாத்தீங்கன்னா இந்த மணிகிராமத்தார். இவங்க வந்து என்ன பண்றாங்க? குழுவா பிரிச்சு வந்து உள்நாட்டுக்குள்ளேயே வந்து வணிகம் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலப்போக்குல இந்த 2 அமைப்புகளையும் வந்து 500வர் அப்படின்ட்டு வந்தும் 1100வர் அப்படிங்கிற பேர்லயும் ஒருங்கிணைச்சதா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? 2 அமைப்பு என்னவா பேர் வச்சிருக்காங்க? 500வர், அதுக்கப்புறம் 1500வர் அப்படின்னு 2 பேரா வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த 2 பேர்த்துக்கும் வந்து கர்நாடகாவில் ஐகோலில் அந்த இடத்துலதான் வந்து தலைமையிடமா வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இந்த 2 இடத்தையும் வந்து கண்காணிக்கிறது யாரு? இந்த கர்நாடகா மாநிலத்துல இருக்கிற இந்த ஐகோலில் அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? தலைமையிடமா இருந்து வழி நடத்தியிருக்கிறதா அப்படி வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த 500வர் அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து தென்கிழக்கு ஆசிய நாடு இருக்கு இல்லைங்களா, அந்த நாட்டை வந்து கடல் வணிகம் வந்து நீ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட வந்து கடல் வணிகம் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து யாரு? இந்த 500வர் அமைப்பு வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட கடல் வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க வந்து இறக்குமதி ஏற்றுமதி நடந்திருக்கும் இல்லைங்களா, அப்ப அந்த இறக்குமதி எல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யானை தந்தம், பவளம், சங்கு, அதுக்கப்புறம் ஒளி புகார கண்ணாடி, ஒளி புகா கண்ணாடி இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? அங்க ஆசிய நாடுகள்ல இருந்து வந்து இறக்குமதி பண்ணாங்க. நம்ம இங்க இருந்து சோழ நாட்டுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? சந்தனக்கட்டை, கருங்காலி கட்டை, சுவையூட்டும் பொருள், அதுக்கப்புறம் இந்த ஆபரண கற்கள், மிளகு, எண்ணெய், நெய், தானியங்கள், உப்பு இதெல்லாம் வந்து ஏற்றுமதி வந்து பண்ணிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் ரீடு மட்டும் விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்மள வந்து கேட்க மாட்டாங்க. ஆனா இதை வந்து பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இறக்குமதி ஏற்றுமதி பொருட்களை வந்து ஜஸ்ட் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப இந்த குழு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எது? 500வர், அதுக்கப்புறம் 1500வர்னு 2 அமைப்பா பிரிச்சாங்க. அவங்க வந்து கர்நாடகால இருக்கிற ஐகோலில் அவங்க தான் வந்து கண்காணிப்பு வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு இது புரிஞ்சுதா? அடுத்தது வந்து பிற்கால பாண்டியர்கள், அதை வந்து நான் பார்ட் 2ல கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.